தற்போதைய அண்மை செய்தி. கோவையில் திமுக மற்றும் அதிமுகவை விமர்சித்து பாஜகவினர் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் துணை நிற்பதே பாஜகவின் பழக்கம் என அந்த போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், உங்க கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக தலைவர்கள் பலருடன் இருக்கும் படங்கள் வெளியாகி உள்ளது. அன்று நடந்த அந்த சம்பவத்தின் போது ஞானசேகரன் யாரிடமோ தொலைபேசியில் சார் என பேசி தெரிய வந்தது. இந்நிலையில் இதனிடையே அதிமுகவினர் யார் அந்த சார் என போஸ்டர்களை ஒட்டி இருந்தனர். அதே போல் இதற்கு திமுகவினர் மாதம் 1000 ரூபாய் கொடுத்து அரசாங்கம் எங்களை படிக்க அனுப்புது, பொள்ளாச்சி புகழ் கள்ள கூட்டணி, பயமூட்டி பொண்ணுங்கள் படிப்பை நிறுத்தப்பாக்குது, சேவ் கேர்ள்ஸ் எஜுகேஷன் என்று போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். இந்நிலையில் அதிமுக திமுக என மாறி மாறி போஸ்டர்கள் ஒட்டி வந்த நிலையில் தற்பொழுது பாஜகவும் கோவையில் போஸ்டர்களை ஒட்டி உள்ளது. அதில் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் துணை நிற்பதே பாஜகவின் பழக்கம். கருப்பு சிவப்பு நபர்களிடமிருந்து பெண்களை பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்கள் முழக்கம் என்று திமுக மற்றும் அதிமுகவினரை விமர்சித்து ஒட்டி இருக்கும் போஸ்டர்கள் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ராதிகா, யார் அந்த சார் என அதிமுக ஒட்டியுள்ள போஸ்டரை தொடர்ந்து தற்போது பாஜகவும் போஸ்டர்களை ஒட்டி வருகிறது. இது தொடர்பான தகவல்களை அளித்ததற்கு நன்றி ஞானசேகரன்.